ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக. ஸோ நான் வந்து இங்கே எக்ஸாம் பேடும் ஒரு பாக்ஸோட லெட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 50 டைம்ஸ் வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் 50 டைம்ஸ் வந்து சுற்றிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. உங்கள் நெக்குக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் லெட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சில்க் த்ரெட் வந்து ப்ளூ கலர் அண்ட் இன்னொன்று வந்து எல்லோ கலர். ஸோ 2 ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டும் ஒரு எல்லோ கலர் சில்க் த்ரெட்டும் நான் வந்து 50 டைம்ஸ் சுற்றி எடுத்துருக்கேன் இங்கே. அதனால 50 டைம்ஸ் முடிச்சது நல்லா நாட் போட்டுக்கோங்க டைட்டாக. ஸோ இப்போ வந்து அதை ஆஃப் ஆயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதே மாதிரி செகண்ட் டைம் சுற்றினதையும் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன் 50 டைம்ஸ். ஸோ இப்போ எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்து அதே மாதிரி நான் 50 டைம்ஸும் சுற்றிக்கிறேன்.
அதே மாதிரி நல்லா நாட் டைட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 3 பார்ட் வந்து ரெடி ஆயிருக்கு. 2 ப்ளூ அண்ட் ஒரு எல்லோ. நான் 3த்தையும் வந்து நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 ப்ளூ வந்து பாட்டில் வச்சுட்டு எல்லோ வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு த்ரெட் வச்சுட்டு நல்லா வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அது 3த்தையும் தனியாக பிரிச்சுட்டு நான் எக்ஸாம் பேடோட அந்த லிப்பில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து எப்படி வந்து ஒரு ஜடை போடுவோமோ அதே மாதிரி வந்து பின்னல் போட்டு நான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அதை வந்து டைட்டாக நான் வந்து நல்லா கேப்பே இல்லாமல் பின்னல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. நல்லா இந்த வரைக்கும் பின்னிட்டு அதையும் வந்து நல்லா நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து அகந்து வராது. எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி
நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 இல்லை 15 டைம்ஸ் வந்து கையிலையும் சுற்றிக்கிட்டு நல்லா நான் இங்கே 10 டைம்ஸ் சுற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வேணுமோ அதை சுற்றிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம எண்டு அந்த நெக்லஸோட எண்டில் வந்து நம்ம வந்து ஹூக் வச்சுட்டு அதை ஃபுல்லாக வந்து செக்யூர் பண்ண போகிறோம். இந்த ஹூக் வந்து பேக் ஸ்ட்ரைட் போடுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபெவிகம் போட்டுட்டு அதை வந்து நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து நெக்லஸோட எட்ஜில் வச்சு கட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கட்டிக்கிட்டிங்கன்னா நெக்லஸ் வந்து உங்களுக்கு பிஞ்சு வராது. இதையும் நான் ஃபெவிகால் வச்சுட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக நல்லா கம் போட்டுட்டு நல்லா ஒட்டிட்டிங்கன்னா நல்லா செக்யூர் ஆகிடும். நான் வந்து இங்கே ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹாஃப் பேர்ல்ஸ் எடுத்துருக்கேன். ஹாஃப் பேர்லில் வந்து நல்லா அந்த த்ரெட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கணும். ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நான் ஹாஃப் பேர்ல் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆஃப் பேர்ல் இல்லை வேறு ஏதாவது கலர் பீட்ஸு புட்டன் ஸ்டோன்ஸ் வேணும்னா கூட நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஒட்டும்போது அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் டைம் விட்டுட்டிங்கன்னா காஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஸ்ட்ரெயிட் பண்ண முடியாது. ஸோ ஒட்டிட்டு வரும்போதே அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ஒட்டிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பெண்டன்ட் ரெடி பண்ணணும். பெண்டன்ட்டுக்கு வந்து நான் 2 கலர் எல்லோ கலர் அண்ட் வந்து ப்ளூ கலர் இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ்டாக வந்து நான் இது பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து அதே லெட்டில் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து ரெண்டுத்தையும் ஒரே டைம் வந்து சுற்றினா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 10 டைம் சுற்றியிருப்பேன். 10 டைம் சுற்றியிருக்கேன்.
சுற்றிட்டு சேம் அதே மாதிரி வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எதுக்கு நம்ம செக்யூர் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கலந்து போயிடும். ஸோ அப்போ வந்து நம்மளால் அது சிக் ஆகிடுச்சுன்னா நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அது ஃபஸ்ட்டே வந்து நம்ம நாட் போட்டு இது பண்ணிட்டோம்னா கட் பண்ணி எடுக்கும்போது அது எதுவும் கலையாது, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த கயிறை கழட்டி இருக்கேன். நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் பெண்டன்ட் வந்து சென்டரில் கேப் இருக்காமல் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இது ஃபெவிக்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் வந்து ப்ளேட்டை வந்து ஒட்டிட்டு அப்புறமா நான் சுற்றிட்டு இருக்க போகிறேன். ஸோ நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க டைட்டாக, எந்த இடத்துலையும் கேப்பே இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து 2 டைம்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையுமே வந்து க்ளூ போட்டு சுற்றிட்டேன். இதுக்குன்னா வந்து அப்போ டைட்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நான் இந்த த்ரெட்டை வச்சு ஃபுல் பெண்டன்ட்டையும் வந்து கவர் பண்ணி எடுத்துட்டு போகிறேன். எங்கேயும் கேப் இல்லாமல் டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க.
இப்போ மறுபடியும் ஜிப்பு போட்டு ஒட்டிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஜம்ப்ரிங் போட்டுட்டு அதை வந்து ஜம்ப்ரிங் போட்டு இங்கே இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்லஸோட சென்டரில் வந்து இந்த ஜம்ப்ரிங்கை போட்டு நான் நெக்லஸும் பெண்டன்ட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பெண்டன்ட்டோட சென்டரில் வந்து 4 டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த ஹாஃப் பீட்டை வந்து அதில் வந்து 4 சைஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பேர்ல் செயின் எடுத்துட்டு 2 சைடும் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். அதை கரெக்டான சைஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். காயத்துக்கு முன்னாடியே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுடுங்க. இதே மாதிரி இந்த சைடும் நான் ஒட்டிக்க போகிறேன்.
ஸோ ஃபுல்லாக எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக ஒரு சில்க் த்ரெட்டை வச்சுட்டு எப்படி நெக்லஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ ஃபைனலாக அந்த நெக்லஸோட அவுட்புட்டு இதுதான் இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.